ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம்னா இது பிசிபேலாபாத் கிடையாது. நம்ம சாம்பார் சாதம் 1 pot ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் காய் நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட், பரங்கிக்காய், கேரட், அப்புறம் சௌ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் பூசணிக்காய், பட்டாணி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது நான் ஒரு 200 கிராம் பருப்பு, பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணிடலாம். குக்கரில் சமையல் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இது கூட நெய் ஒரு 2 ஸ்பூன். இப்போது இதில் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி குக்கரில் எல்லாம் வேக வைக்கும்போது பெருங்காயம் கரைஞ்சிடும். பெருங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல். இதுக்கு பதிலாக நீங்கள் பெருஞ்சீரகம் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் ஜீரகம் கூட போட்டு. அடுத்தது கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு 4, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அடுப்பு சின்னதாகிக்கோங்க. 2 சீரக பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ இப்படி இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய வெங்காயமே போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டே அதான். அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. அடுத்தது ஒரு தக்காளி. நம்ம புளி கரைசல் வேற விட போகிறதுனால ஒரு தக்காளி போகிறோம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாலாம் வேறு தாளிச்சிக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அடுப்பை நம்ம சின்னதில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா பொடியெலாம் கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் வச்சுக்கிறேன். நான் இது கத்திரிக்காயும் இதில் கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் இதில் போடணும். இப்போது இதை நல்லா கலரிக்கலாம். இப்போது இந்த சாத்துக்கு, காய்கறிக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு போடுங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். புளி தண்ணி சாம்பார் சாதம் கொஞ்சம் தளத்தலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் புளி தண்ணியை கணக்கு எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் 1.5 டம்ளர் ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அதை அப்படியே போட்டுடலாம், சேர்த்துடலாம். அதில் நான் இன்றைக்கி 4.5 டம்ளர் 1க்கு 3, அப்புறம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5க்கு 1.5ன்னு சேர்த்து. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். தனியாக சேர்க்க முடியாது, இதே சேர்த்துல. நீங்கள் இதிலே பச்சையாக பருப்பு அப்படியே சேர்த்திங்கன்னா ஒழுங்காக வேகாது. அதனால தான் நான் வேக வச்சு சேர்க்க சொல்கிறேன். வேக வச்சு பருப்பையும் இல்லை சேர்த்து ஒரு கலரிடலாம். இப்போது கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா ஒரு கலரிட்டு நம்ம மூடிடலாம். மூடி ப்ரெஷர் குக்கரை ஒரு 4 விசில் விடலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம திறக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சாதமும் நல்லா குழைவாக வெந்திருக்கு. நம்மளோட 1 pot சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா ரெடியாக இருக்குது. காய்கறி இல்லாமல் வெந்திருக்கு. இது ஆற இப்போ தளத்துனா இருக்கிறது ஆறிச்சுன்னா கெட்டி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்மளோட 1 pot சாம்பார் சாதம் பிசிபேலாபாத் கிடையாது, சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை பொட்டேட்டோ சிப்ஸோடு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.